நண்பர்கள் அனைவருக்கும் பாண்டி குடும்பத்தினருடைய மாஸ்டர் சதீஷ்குமாரின் பணிவான வணக்கங்கள். நண்பர்களே, திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் வேணுங்க. எல்லாருமே கல்யாணம் பண்ணுறது சந்தோஷமாக வாழ்கிறது தானே, புரியுதுங்களா? ஆனால் யாருக்கு தான் இருக்கிறது இல்லை. கல்யாணத்துக்கு முதல்ல கல்யாணம் சந்தோஷமாக தெரியுது, ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன்டா கல்யாணம் பண்ண மாதிரி இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் அப்படி இல்லை. ஒரு சிலருக்கு அந்த கஷ்டம் இருக்குது. பெரும்பாலும் அந்த கஷ்டம் இருக்கிறதுனால இது கல்யாணங்கிறது நிம்மதி கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றமும் ஆயிடுச்சு. காரணம் என்ன தெரியுமா? ஒரு ஜாதகத்தில் 5ஆம் பாவம் பாதிக்கப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க, கட்டாயம் திருமண வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கும். 7ஆம் பாவத்திற்கு 11ஆம் பாவகம், 7ஆம் பாவத்தினுடைய வெற்றியை கொடுக்கக்கூடிய பாவகம். 7ஆம் பாவகம் திருமணம், அந்த பாவத்தினுடைய வெற்றியை கொடுக்கக்கூடிய பாவகம் 5ஆம் பாவகம். அப்போ இந்த 5 நல்லா இருக்கணும் அல்லவா? பூர்வ புண்ணியஸ்தானம். அதனால தான் அவன் புண்ணியம் சேர்க்காயா, அவனுக்கு நல்ல மனைவி வாச்சிட்டாயா, நல்ல கணவன் வாச்சிட்டான் சொல்கிறோமில்ல. அப்போது இந்த 5ஆம் இடம் கிடக்கூடாது. இப்போ இந்த 5 கிடக்கூடாது. கெட்டுருச்சு சார், என்ன சார் பண்ணுறது? 5ல் செவ்வாய் சனி வந்திருக்கு சார், இல்லை 5 செவ்வாய் சனி பார்த்துருச்சு சார். 5ஆம் இடத்தோடு செவ்வாய் சனி தொடர்பு பெற்றாலோ பார்த்தாலோ ஒரு அற்புதமான கோயில் இருக்குது. திருநெல்வாயில் அறத்துறை அப்படின்னு ஒரு கோயில். அது கடலூர் மாவட்டத்தில் திட்டக்குடி வட்டத்தில் இருக்குது, விருதாச்சலத்து பக்கத்தில் இருக்குது. நெல்வாயில் அறத்துறை, அறத்துறையும் அடிகளே அப்படிம்பாங்க. அங்கே சுவாமி பேர் ஆனந்த நாயகி ஆனந்தீஸ்வரர். 5ஆம் இடம் என்ன? ஆனந்தம், சந்தோஷம், இதெல்லாம் கொடுக்குறதான 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடம் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய இடம், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடம், காதலை கொடுக்கக்கூடிய இடம், அன்பை கொடுக்கக்கூடிய இடம், ஆள் மனம். அப்போ இந்த 5ஆம் இடத்தை சந்தோஷமாக படுத்துறது அப்படின்னா அதனால தான் அங்கே ஆனந்தீஸ்வரர், ஆனந்த நாயகி. செவ்வாய் சனி அங்கே வழிபட்ட ஸ்தலம். ஞானசம்பந்தருக்கு முத்துச்சிவிகை முத்துப்பல்லக்கு கொடுத்த இடம். முத்து என்றாலே சந்திரன், சந்திரன் என்றால் மனம். எப்பவுமே முத்து என்ன, சந்திரன் நல்லா இருந்தால் என்ன செய்யும்? மனசு சந்தோஷமாக இருக்கும். அப்போ ஏற்பட்ட ஆலயம் அது, புரியுதுங்களா? செவ்வாய் சனி வழிபட்ட ஸ்தலம், செவ்வாய் சனி சேர்ந்து வழிபட்ட ஸ்தலம். இங்கே போய் இறைவனுக்கு ஒரு அபிஷேகம் செய்து சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் அல்லது கல்கண்டு பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபட்டு வந்தீர்களானால் கட்டாயம் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் சந்தோஷங்கள் வரும், கொடுப்பார், இறைவன் கொடுப்பார். அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்க 5ஆம் இடத்தோடு செவ்வாய் சனி தொடர்பு இருந்தால் இந்த ஆலயத்துக்கு சென்று ஒரு அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் நல்ல இடத்துல திருமணம் நடக்கும்.